ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2024ல ரொம்பவே ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு தரமான மலையாளம் த்ரில்லர் மூவியான ஆனந்த் ஸ்ரீபாலா படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காணலன்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டராட்டு பென்னி ஆப்ரஹாம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் இவங்க தங்களோட பொண்ணை காணலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆமா, அவளை கண்டுபிடிக்கலாம், நீங்க பயப்படாதீங்க, கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. அங்க கட் பண்ணா இப்போ இந்த ஸ்டேஷன்ல இருந்து மத்த எல்லா ஸ்டேஷன்ஸுக்கும் காணாம போன பொண்ணோட டீடைல்ஸ் அனுப்புறாங்க. காணாம போன பொண்ணோட பேரு மெரின் ஜாய். அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த இன்ஸ்பெக்டர் பென்னி அவரோட வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி ஏரியில ஒரு பாடி கிடக்கிறதாவும் அது நேத்தைக்கு மிஸ் ஆன பொண்ணோட பாடியா இருக்கலாம்னு சொல்லி சந்தேகப்படுறதாவும் சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் பென்னியும் ஸ்டேஷனுக்கு வந்து காணாம போன பொண்ணோட அப்பாவான ஜாய் கிட்ட, வாங்க நம்ம ஒரு இடம் வரைக்கும் போகணும், எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாம சும்மா போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இப்ப ஜாய அந்த ஏரியில ஒரு டெட் பாடி கிடைச்சிருக்கும்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் காட்டுறாரு. பார்த்தா அங்க இறந்து போய் கிடக்கிறது அவரோட பொண்ணான மெரின் ஜாய். இத பார்த்து அவரு பயங்கரமா கதறி அழுறாரு. அங்க கட் பண்ணா இப்ப நியூஸ் சேனல்ஸ்ல எல்லாம் இந்த விஷயம் ஃபிளாஷ் நியூஸா போய்கிட்டு இருக்கு. இப்ப போலீஸ்காரங்க இந்த பொண்ணு இறந்ததுக்கான ரீசனை விசாரிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கும் அவளோட லவ்வருக்கும் சண்டை நடந்திருக்கு. ஸோ அதனால அந்த சண்டையில மனவேதனை அடைஞ்சு இந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டதா விசாரிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால போலீஸ்காரங்க இந்த பொண்ணோட லவ்வரான ரோனிங்கிற பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்ப ஸ்ரீபாலான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க ஒரு பெரிய நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட ஒர்க் பிளேஸ்க்கு வந்து அவங்களோட பாஸை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க பாஸும் அடுத்ததா கிரைம் சீன்ல என்ன எபிசோட் போட போறேன்னு சொல்லி கேட்கும் போது, நம்ம ஹீரோயினும் 6 மாசத்துக்கு முன்னாடி கொச்சியில ஒரு லா காலேஜ் பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க. அந்த பொண்ணோட பேரு மெரின் ஜாய். லோக்கல் போலீஸ் அந்த பொண்ணு பாலத்து மேல இருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிட்டு தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. அதுக்கப்புறமா கேஸ் கிரைம் பிரான்ச்சுக்கு போச்சு. போலீஸோட தியரி படி அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட ஏதோ இஷ்யூனால சூசைட் பண்ணிக்கிட்டு தான் சொன்னாங்க. அதனால அந்த பையனை அவங்க அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாள் ரிமாண்ட்லயும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவன் வெளியே வந்துட்டான். அவனுக்கு யாரும் வேலை கொடுக்காதனால என்னமோ இப்ப டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க பாஸும் இந்த நியூஸ்ல என்ன பெரிய வேல்யூ இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் மெரின் ஜாயோட கேஸ்லயும் அவ பண்ணது சூசைட் இல்லன்னும் இது ஒரு கொலை அப்படின்னும் அதை சிபிஐ கொண்டு விசாரிக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் ஒவ்வொரு கோட்டா ஏறி இறங்குறாங்க. அது மட்டும் இல்லாம பப்ளிக்கும் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு கேஸ். ஸோ அதனால நாம பப்ளிக்கையும் ட்ரிகர் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்மளோட டிஆர்பி ரேட்டிங்கும் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப ஆனந்த் ஸ்ரீபாலான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோவோட அம்மா ஸ்ரீபாலா அவங்க ஒரு ஹெட் கான்ஸ்டபிளா இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஆசையுமே ஒரு போலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஹீரோவோட அம்மா 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா அவங்க கூடவே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அவரோட எந்த சிச்சுவேஷன்லயுமே நம்ம ஹீரோவோட அம்மா ஹீரோ கண்ணுக்கு மட்டும் தெரிவாங்க. ஆனா இத பாக்குற மத்த எல்லாரும் இவருக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களோட சேனல்ல இருந்து அந்த மெரின் ஜாய்ங்கிற பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் நீங்களும் அவங்க பொண்ணும் கடைசியா பேசின ஏதாச்சும் வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த நேரத்துல இப்ப மெரின் ஜாயோட அம்மா அவங்களோட பொண்ணு கிட்ட கடைசியா பேசின கான்வர்சேஷனை பத்தி சொல்றாங்க. அந்த மெரின் ஜாய்ங்கிற பொண்ணு காணாம போன அன்னைக்கு மத்தியானம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, நான் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆயிருக்கேன், ஸோ அதனால நீங்க 2 பேரும் இந்த வாட்டி கிளம்பி இங்க வாங்க, எனக்கு வீட்டுக்கு வர முடியாது, ஏன்னா திங்கக்கிழமை ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா என்னோட மொபைல்ல சார்ஜ் இல்ல, ஸோ அதனால நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்றாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ அதனால எழும்பி அந்த பக்கமா போறாரு. நம்ம ஹீரோ அந்த பக்கமா போகும்போது அந்த மெரினோட ரூமை பாக்குறாரு. ஸோ அதனால ரூமுக்குள்ள போய் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த மெரின் ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்ங்கிறது அவருக்கு தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோவும் வெளியே வந்து ஜாய் கிட்ட மெரினுக்கு நீச்சல் தெரியுமான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவரும் இல்ல, அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே தண்ணினா பயம் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் அவ ஒரு ஆஸ்துமா பேஷண்டான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவரும் ஆமான்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோவும் மெரினோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் எஃப்ஐஆரோட காப்பியும் உங்ககிட்ட இருக்கா, தர முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களும் அதை எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாங்கின நம்ம ஹீரோவும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் எஃப்ஐஆர் காப்பியையும் வாசிச்சு பாக்குறாரு. எல்லாம் வாசிச்ச நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணு சூசைட் பண்ணல, இந்த பொண்ணை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு.
2 விஷயத்துல மெரினை கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஒன்னு எவிடென்ஷியலி, இன்னொன்னு சைக்காலஜிக்கலி. போலீஸோட ரிப்போர்ட் படி மெரின் ஏரியில குதிச்சு 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கொச்சியில பாடி கிடைச்சிருக்கு. அவ்வளோ நேரம் கொச்சி ஏரிக்குள்ள கிடக்கிற பாடியில ஏற்படுற சேஞ்சஸ் எதுவுமே மெரினோட பாடியில இல்ல. அது மட்டும் இல்லாம அவளோட வயத்துக்குள்ள இருந்து வெறும் 150 மில்லி தண்ணி மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சைக்காலஜிக்கலி என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணினாலே பயப்படுற ஒரு பொண்ணு, அது மட்டும் இல்லாம 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இன்ஹேலர் யூஸ் பண்ற ஒரு ஆஸ்துமா பேஷண்ட், அவ எடப்பள்ளி சர்ச்ல இருந்து வண்டிய புடிச்சு 2 பாலம் இருக்கு, அதுல 1வது பாலத்தை கடந்து 2வது பாலத்துல இருக்கிறதுலயே மிக உயரமான இடத்துல போய் நின்னுட்டு ஏரிக்குள்ள குதிச்சான்னு சொன்னா அது கொஞ்சம் கூட லாஜிக்கலே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஹீரோ போலீஸ்ல ஜாயின் பண்றதுக்காக எக்ஸாம் எழுதியிருப்பாரு பாத்தீங்களா, அதுல பாஸ் ஆயிட்டாரு. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மெரினோட லவ்வர் ரோனிங்கிற பையனை மீட் பண்றதுக்காக போறாங்க. இப்ப அந்த ரோனியும் என்னால கேமரா முன்னெல்லாம் நின்னு பேச முடியாது, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயினோட டீம் அந்த மெரினோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு எல்லார்கிட்டயுமே இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல இப்ப நம்ம ஹீரோயின் எல்லார்கிட்டயும் இன்டர்வியூ எடுத்தாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறமா எல்லா நியூஸஸுமே கலெக்ட் பண்ணி இப்ப அவங்களோட சேனல்ல ஒரு நியூஸ் தொகுப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இறந்து போன பொண்ணுக்கும் அவளோட அம்மா அப்பாவுக்கும் நீதி கிடைக்குமான்னு சொல்லி இவங்க அவங்களோட நியூஸ் சேனல்ல போட்டு பயங்கரமா ஃபிளாஷ் நியூஸா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வேற எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் மெரினோட கேஸ் பயங்கரமா சூடு பிடிக்குது. இப்ப எல்லாருமே அதை பத்தி பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் இப்ப ஹீரோயினோட சேனலுக்கு ஒரு இன்டர்வியூவா கொடுத்திருக்காரு. யாரோ என்னமோ ஹைட் பண்ணக்கூடிய ஒரு கேஸா இது இருக்கு. சோ அதனால கேரளா போலீஸ் அவங்களோட தப்ப திருத்தி மெரினுக்கு நீதி வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் அப்படின்னு பேசுறாரு. நம்ம ஹீரோ இப்படி பேசிக்கிட்டு இருக்க இந்த வீடியோவை ஒரு போலீஸ் அவரோட மொபைல்ல பாத்துக்கிட்டு இருக்காரு. இவரோட பேரு சங்கர். அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப அந்த சங்கர்ங்கிற போலீஸ் அவங்களோட கமிஷனரை மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. அந்த நேரத்துல இப்ப கமிஷனரும் நம்ம அந்த மெரின் கேஸை ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. நம்ம மீடியாவுக்கு பயந்தெல்லாம் இதை பண்ணல, ஆனா கோர்ட்டோட ஆர்டரை நாம மதிச்சு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இந்த கேஸை நாம ரீஓபன் பண்ணணும், உங்களை தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரா இந்த கேஸ்ல நான் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ இந்த சங்கர் மெரினோட கேஸை ரீஓபன் பண்ணி திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்றாரு. இப்போ அவரு சர்ஜனை பாக்குறதுக்காக அங்க வந்திருக்காரு. அந்த நேரத்துல அங்க நம்ம ஹீரோ போலீஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருப்பார் இல்லையா, அவருக்கு மெடிக்கல் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவை பார்த்த இந்த சங்கரும் அங்க வந்து, நீ ஆனந்த் தானே, நான் டிஎஸ்பி சங்கர், மெரினோட கேஸ்ல புதிய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர், இந்த கேஸ் சம்பந்தமா சர்ஜனை பாக்குறதுக்காக வந்தப்பதான் நீ இங்க இருக்கிறத பார்த்தேன். உன்னோட இன்டர்வியூவை நான் பார்த்தேன், ஃபைண்டிங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அது எல்லாத்தையுமே முன்னாடி இருந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் கிராஸ் செக் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ் சூசைட் கேஸ் தான், எல்லா எவிடன்ஸுமே சூசைட்க்கு சம்பந்தமா இருக்குன்னு சொல்றாரு. உடனே இந்த சங்கரும் உன்னோட அம்மாவும் அப்பாவும் என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேக்குறாரு. அவங்களோட அம்மாவை பத்தி கேட்டாதான் நம்ம ஹீரோ கொஞ்சம் பதட்டம் ஆவாரு பாத்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஹீரோ என்னோட அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பதட்டம் ஆகுறாரு ரொம்ப. நம்ம ஹீரோவும் இப்ப பயங்கரமா பதட்டம் ஆகும் போது அவங்களோட அம்மா அவங்களோட கண்ணுக்கு தெரியறாங்க. சோ இப்ப நம்ம ஹீரோ அவங்க அம்மா கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் அவங்க அம்மாவை தெரியும் பாத்தீங்களா. சோ அதனால சுத்தி பாக்குற எல்லாரும் நம்ம ஹீரோவை ஒரு பைத்தியம்னே முடிவு பண்ணிடுறாங்க. அதை வச்சு நம்ம ஹீரோவை மெடிக்கல்ல ஃபெயில் பண்ணி விட்டுடுறாங்க. இப்போ அவரோட நீண்ட நாள் கனவான போலீஸ் வேலையே போயிருச்சு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப இந்த ஐசக்குங்கிறவரும் அவன் 12 வயசுல அவனோட அம்மா கண்ணு முன்ன இறந்து போன விஷயத்த பார்த்து அந்த ஷாக்ல இருந்து அவன் இன்னும் வெளியே வரல. அதனாலதான் எப்பவுமே அவனோட அம்மா அவன் கூட இருக்கிறதாட்டு அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஆனா உங்களோட ரிப்போர்ட் படி நீங்க சொல்லியிருக்க ப்ராப்ளம் எதுவுமே அவனுக்கு கிடையாது சார் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு வருஷ காலமா இருக்கிற கனவை உங்களோட ஈகோனால கெடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சங்கரம், இதுல ஈகோ எதுவுமே கிடையாது, நான் போட்டிருக்க இந்த காக்கி சட்டைக்கும் மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் நேர்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. அங்க பார்த்தா வெளியே நம்ம ஹீரோ அங்க சோகமா நின்னுக்கிட்டு இருக்காரு. இந்த சங்கரும் நம்ம ஹீரோ கிட்ட உன்னோட போனை கொடு அப்படின்னு சொல்லி அவனோட போன்ல இவரோட நம்பரை டைப் பண்ணி கொடுத்துட்டு, என்னோட நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோ, உனக்கு ஏதாச்சும் சைக்காட்ரிஸ்ட் டாக்டரோட நம்பர் தேவைப்பட்டுனா என்கிட்ட கண்டிப்பா கால் பண்ணி கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை இன்சல்ட் பண்ணிட்டு போறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு போய் ரொம்ப தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட அம்மா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நான் உன் கூட இருக்கிறதுனாலயா எல்லார் முன்னாடியும் நீ பயப்பட்டுக்கிட்டு இருக்க, அப்படி நீ பயப்படுறனா அம்மா உன்கிட்ட இருந்து போயிரட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
அதுக்கு நம்ம ஹீரோவும் அம்மா என்னை விட்டு போயிடாதீங்க அம்மா, நீங்க இல்லைன்னா என்னால முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாரு. உடனே அவங்க அம்மாவும் நீ இனிமே எதுக்கு வேண்டியும் அழக்கூடாது, உன்னை வெளியே அனுப்புன ஒவ்வொருத்தவங்க முன்னாடியும் நீ ஜெயிச்சு காட்டணும், உன் கூட உன்னோட அம்மா இருக்கண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்களும் நம்ம ஹீரோக்கு ஆறுதல் சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் இப்போ பயங்கரமா கான்ஃபிடென்ட் வந்து அந்த டிஒய்எஸ்பி சங்கருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து 14 நாளுக்குள்ள சப்மிட் பண்ண போற அந்த ரிப்போர்ட்டு பொய்ன்னு நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நானும் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவேன், அதுல அது சூசைட் இல்லைன்னும் அது கொலை கேஸ் தான் அப்படின்னும் அதை கொலை பண்ணவங்க யாருன்னு நான் நிரூபிப்பேன், ஆனந்த் ஸ்ரீபாலாவா இல்ல கேரளா போலீஸான்னு நாம பாத்துடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோ இப்ப இந்த கேஸை பத்தி தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் அந்த சங்கருங்கிறவரும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ண அந்த பக்கம் நம்ம ஹீரோ, ஹீரோயின், அந்த ஐசக் இவங்க 3 பேரும் மெரின் இறந்து போன அன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போயிருக்காளோ அங்க உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மெரின் சர்ச்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா லெஃப்ட் சைட் போயிருக்கா, அதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் தாண்டி ரிட்டர்னும் வந்திருக்கா. அவ ரிட்டர்ன் வரும்போது அவளோட பேக்கை க்ளோஸ் பண்ணிட்டே நடந்து போய்கிட்டு இருந்திருக்கா. ஸோ அதனால இப்போ அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்க எல்லா கடையிலையுமே மெரினோட போட்டோவை காட்டி அவளுக்கு சம்பந்தமா ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக ஒவ்வொரு கடையிலயா போய் மெரினோட போட்டோவை காட்டி இந்த பொண்ணு இங்க வந்தாளான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே இல்ல இந்த பொண்ணு எங்க கடைக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டாச்சு கடைக்கு போறாரு விசாரிக்கிறதுக்காக. அங்க இருக்கிறது ஒரு லேடி. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த லேடி கிட்ட மெரினோட போட்டோவை காட்டி இந்த பொண்ணு இந்த கடைக்கு வந்தாளான்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்ப அந்த கடையில இருந்த லேடியும் ஆமா இவ மெரின் தானே, இவ அடிக்கடி எங்க கடைக்கு வந்துட்டு போவா, அவளோட வீட்டுல வைக்கிறதுக்கு போட்டோஸ் எல்லாமே இங்க இருந்து தான் வாங்குவா, அன்னைக்கும் அவ எங்களோட கடைக்கு வந்திருந்தா, இது ஒரு கஸ்டமைஸ்டு கிஃப்ட், இது ஸ்பெஷலா இருக்கே, இது யாருக்குன்னு சொல்லி நான் கேட்டேன், அதுக்கு அவ இது ஒரு பர்த்டே கிஃப்ட்னு சொன்னா, இந்த மாடல் அவ சொல்லி அவளுக்காகவே தனியா கஸ்டமைஸ் பண்ணதுன்னு சொல்லி அந்த மாடலோட போட்டோவை நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அதை வாங்கி பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து மெரினோட கான்டாக்ட்ஸ்ல யாரோட பர்த்டேயும் அவ இறந்த அன்னைக்கு இல்ல, அது மட்டும் இல்லாம இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இப்படி ரெண்டுலையுமே ஒரு பொண்ணு கூட மட்டும் அவன் கண்டினியூஸா போட்டோஸ் போட்டிருக்கா, ஆனா அப்படி ஒரு ஃப்ரெண்ட் அவளுக்கு இருக்கிறதாட்டு நம்மளோட லிஸ்ட்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, அந்த பொண்ணோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கும் போது ஹன்னா பால் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல அந்த சங்கருங்கிற போலீஸ் ஹன்னா பால் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் விசாரிக்கும் போது அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த பொண்ணோட அப்பா நம்ம சங்கரை தனியா கூப்பிட்டு அவ கொஞ்சம் அப்செட்டா இருக்கா, ஆல்ரெடி அவளோட பிரதர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போய் ஒரு ஷாக்ல இருக்கும் போதுதான் அவளோட ஃப்ரெண்ட் இறந்து போன விஷயமும் அவளுக்கு தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம மெரின் இறந்து போறதுக்கு முன்னாடி இவளுக்கு கால் பண்ணியிருந்தா, அவ ஒரு மெடிசனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவளுக்கு கால் பண்ணிருக்கான்னு சொல்றாரு. உடனே சங்கரம் என்ன மெடிசன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சார் இதை நீங்க ரெக்கார்டிக்கல் ஆக்க கூடாது, 8 மாசத்துக்கு முன்னாடி டிப்ரெஷனுக்குள்ள மெடிசனை ஓவர் டோஸா சாப்பிட்டு ஹன்னாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தோம், மெரின் தான் அவளை ரெக்கவரி ஆக்கி எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா, கவுன்சிலிங் டைம்ல தான் அந்த மெடிசின் ஒரு சூசைட் அட்டெம்ப்டுக்கான மெடிசனுங்கிறது எங்களுக்கு தெரிய வந்தது, அந்த மெடிசனை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் மெரின் ஹன்னாக்கு கால் பண்ணியிருந்தா, அதுக்கப்புறம் தான் அவளோட சூசைட் நியூஸை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கா. இதெல்லாம் கேட்ட சங்கரும் அங்க இருந்து போயிட்டு அவரோட டீம் கிட்ட அந்த பொண்ணோட கேஸை நாம இப்பவே க்ளோஸ் பண்ணலாம், அந்த பொண்ணு பண்ணது சூசைட் தான், அவ சூசைட் பண்றதுக்காக பல வழிகளை பார்த்து தேர்ந்தெடுத்து கடைசியில அவ பாலத்துல இருந்து குதிச்சு இறந்து போயிருக்கிறதா சொல்றாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ ஹன்னாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி மெரினும் ஹன்னாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கல்ல, மெரினோட கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக ஹன்னா கிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹன்னாவோட அப்பா போனை கட் பண்ணிடுறாரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மெரினோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணவரை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் வந்துச்சோ அதெல்லாம் எங்க கிட்ட சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவருக்கு வந்த சந்தேகங்களை சொல்றாரு. முதல்ல அந்த பொண்ணோட பாடி தண்ணிக்குள்ள ஒரு 4-5 மணி நேரம் கடந்திருக்கு, ஆனா அவளோட பாடி தண்ணியில ஊதவோ இல்ல ப்ளோட் ஆகவோ எதுவுமே ஆகல, அது மட்டும் இல்லாம அவளை யாரோ பலமா பிடிச்சதுக்கான அடையாளம் அவளோட கையிலையும் கழுத்துக்கு பின்னாடியும் இருந்தது, அவளோட இடது காலோட கம்மல் பாதி ஒடிஞ்ச நிலையில இருந்தது. ஐசக் சார் கூப்பிட்டு சொன்னதுனாலதான் நான் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட சொன்னேன், வேற யார்கிட்டயுமே இதை பத்தி சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. சோ இப்போ பல சந்தேகங்கள் நம்ம ஹீரோக்கு வந்திருக்கு. இந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவரோட வீட்டுல ஒரு போர்ட்ல எழுதிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல அவங்களோட அம்மா
அம்மாவும் இவ்ளோ தூரம் டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்துல அந்த பொண்ணோட போனை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட போன்ல இருந்து எல்லா டேட்டாஸும் ரிட்ரைவ் பண்ணதாட்டு போலீஸ் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. அப்போ அவங்க அம்மாவும் டேட்டா எல்லாம் அவங்க எடுத்தாங்க சரிதான், ஆனா அந்த போன் எங்க, போலீஸ் ஏன் அது பின்னாடி போகல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ அதனால இப்ப நம்ம ஹீரோ அந்த போனை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாரு. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோக்கு லாலுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவனுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு போனோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி கேக்குறாரு. 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு பொண்ணோட போன் மிஸ்ஸிங். டேட்டாஸ் எல்லாத்தையுமே போலீஸ் ரிட்ரைவ் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணோட போன் இன்னும் கிடைக்கல. 6 மாசமா அந்த போனே ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட லாலுவும் இந்த மொபைலை யூஸ் பண்ண ஆளு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டோ இல்ல ஆப்போ லாகின் பண்ணிருந்தா அவங்க லாகின் பண்ண டேட் அண்ட் டைமை வச்சு நமக்கு டீட்டெயில்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ மே 26 மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்கு இடையில மெரின் யூனிவர்சிட்டி வெப்சைட்டை லாகின் பண்ணி ரிசல்ட் பார்த்திருக்கா அப்படின்னு சொல்றான். சோ இப்போ அதை வச்சு லாலு அந்த போனோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கறான். அதுல அந்த போன் மே 26ஆம் தேதி மத்தியானம் 2:15 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. போன 5 மாசமா அந்த போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. ஆனா போன மாசம் தமிழ்நாடு நாகர்கோயில் பக்கத்துல அந்த போன் ஆன் ஆயிருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். இப்போ அந்த போன்ல யாரோ புதிய சிம் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்றான். சோ அதனால இப்ப நம்ம ஹீரோ தமிழ்நாட்டுல நாகர்கோயிலுக்கு போறதுக்காக முடிவெடுக்கிறாரு. அங்க கட் பண்ணா இப்ப அந்த ஐசக்ங்கிறவரு சங்கருக்கு கால் பண்ணி அந்த மெரினோட மொபைல் போன் நாகர்கோயில் ஏரியால யாருக்கோ கையில இருக்குன்னு சொல்லி இந்த ஆனந்த் சொல்றான். இவன் நாகர்கோயிலுக்கு போக போறான். அது அவனுக்கு ரிஸ்க். அதனால உங்களால தமிழ்நாடு போலீஸ் கிட்ட ஏதாச்சும் கால் பண்ணி சொல்லி ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு சங்கரும் அந்த மொபைல்ல உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே சைபர் செல்ல இருக்கவங்க ரிட்ரைவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவனுக்கு வேற ஸ்டேட்ல போய் அடி வாங்கணும்னு இருக்குன்னா அவன் வாங்கிட்டு வரட்டும். அதனால இனிமே அது சம்பந்தமா எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. அந்த நேரத்துல சங்கர் கூட ஒரு போலீஸ் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஹீரோ இப்படி ஆனதுக்கான காரணம் நம்ம டிபார்ட்மெண்ட்டும் ஒரு ரீசன் தான் சார். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்மஸ் நைட்ல ஒரு பொண்ணை ரேப் பண்ண கேஸ் ஒன்னு இருந்தது. அன்னைக்கு அந்த பொண்ணு கூட இருந்த அவளோட ஃப்ரெண்டோட பாடி கிடைச்சது ஒரு ஏரியில இருந்து தான். அந்த நேரத்திலயும் அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜ்ல இருந்தா. அன்னைக்கு போலீஸ் குற்றவாளிகள் எல்லாரையுமே கரெக்டா அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா என்ன பண்றது, கோர்ட்ல இருந்து ஈஸியா அவங்க ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்களோட பசங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்த ஆட்கள் தான். ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி காக்கி போட்ட ஒரு சாதா போலீஸ் அவங்க தயார் பண்ண ஒரு எஃப்ஐஆர் காப்பியும் கொண்டு கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்களோட பேர் தான் ஸ்ரீபாலா. அதாவது அவங்க தான் நம்ம ஹீரோவோட அம்மா. அவங்க கோர்ட்ல அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொண்டு கொடுக்க போக வேண்டிய அன்னைக்கு ஒரு நாள் முன்னாடி அவங்களோட வீட்டுக்கு நிறைய அடி ஆட்கள் ரவுடிகள் எல்லாம் போய் நம்ம ஹீரோவோட அம்மாவை ஹீரோவோட கண் முன்னாடியே அடிச்சு சரமாரியா கொலை பண்ணிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப சங்கருக்கு தெரிய வருது. அங்க கட் பண்ண அந்த பக்கம் இப்ப நம்ம ஹீரோ நாகர்கோவிலுக்கு போய்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு துணையா அந்த ஐசக்ங்கிறவரு ஒரு சஸ்பெண்ட் ஆன போலீஸையும் அனுப்பி வச்சிருக்காரு. இப்ப அந்த லாலு நம்ம ஹீரோக்கு டீடைல்ஸ் கொடுத்துருப்பாம் இல்லையா, அதை வச்சு நம்ம ஹீரோவும் இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த லொகேஷன் எங்க காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா நாகர்கோயில்ல இருக்க ஒரு பெரிய மார்க்கெட்டை தான் காட்டுது. இப்ப நம்ம ஹீரோவும் லாலுக்கு கால் பண்றான். அப்ப லாலுவும் நீ நிக்கிற இடத்துல இருந்து 50 மீட்டருக்கு சுற்றளவுல அந்த போன் ஆக்டிவேட்ல இருக்குன்னு சொல்றான். சோ இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவர் கையில அந்த போனோட நம்பர் இருக்கு. அதனால அந்த நம்பருக்கு கால் பண்ணா யாருக்கு ரிங் ஆகுங்கிறத வச்சு இவங்களால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அந்த நம்பருக்கு கால் பண்றாரு. அத அங்க இருக்க ஒரு நபரும் அட்டென்ட் பண்ணி பேசுறாரு. அவர்கிட்ட விசாரிச்சதுல அவர் அந்த போனை பக்கத்துல இருந்த ஒரு மொபைல் ஷாப்ல வாங்கினதா சொல்றாரு. அதனால இவங்களும் அந்த மொபைல் ஷாப்புக்கு போய் விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த ஷாப்ல இருக்கவங்க கிட்ட நம்ம ஹீரோ கூட வந்து அந்த சஸ்பெண்ட் ஆன போலீஸும் யாரு உங்ககிட்ட இந்த போனை கொடுத்ததுன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்கு அவனும் ஆண்டனி சாருன்னு சொல்றான். அந்த ஆண்டனி இப்போ எங்க இருப்பான்னு சொல்லி இவங்க கேக்குறாங்க. அப்போ அந்த பையனும் ஆண்டனி எங்க இருப்பாங்கிற தகவலை கொடுக்கறான். சோ அதனால இப்போ அந்த ஆண்டனியை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ அண்ட் டீம் போறாங்க. அங்க போய் பார்த்தா இந்த ஆண்டனிங்கிறவன் நிறைய பேருக்கு அட்மிஷன்ஸ் எடுத்து கொடுக்கற ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அந்த ஆண்டனி கிட்ட போய் என்னோட சிஸ்டருக்காக எல்எல்பி அட்மிஷனை பத்தி பேசணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அவரோட சிஸ்டர்ன்னு சொல்லி
இந்த மெரினோட போட்டோவை எடுத்து காட்டுறாரு. அந்த போட்டோவை பார்த்து ஆண்டனியோட ஃபேஸ் பயங்கரமா சேஞ்ச் ஆகுது. நான் எல்எல்பி அட்மிஷன்லாம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தட்டி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறான். நம்ம ஹீரோவோட டீமும் அவனை துரத்தி பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அந்த ஆண்டனிக்கு குறுக்க இந்த சங்கருங்கிற போலீஸ் வந்து நிக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சங்கர் கிட்ட அந்த போலீஸ் நம்ம ஹீரோவோட கதையை சொல்லியிருப்பார் இல்லையா, ஸோ அதனால அவரை மனமாறி இப்ப ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இங்க வந்திருக்காரு. இப்போ இவங்க எல்லாரும் ஆண்டனியை கேரளாக்கு கூட்டிட்டு போறாங்க. இப்போ அந்த ஷங்கர் ஆண்டனி கிட்ட விசாரிக்கிறாரு. அப்ப ஆண்டனியும் சார் நான் உண்மையை ஒத்துக்கிறேன், அந்த பொண்ணை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணா இப்போ அந்த ஷங்கர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி அந்த ஆண்டனி அவன் தான் மெரினை கொன்னதாட்ட உண்மையை ஒத்துக்கிட்டான். அவன் கொன்னதுக்கான காரணம் மெரின் மேல அவன் ஒன் சைடா லவ் பண்ணியிருக்கான் போல, அதுல வந்த ஒரு இஷ்யூனால தான் அவன் மெரினை கொலை பண்ணதாட்ட சொன்னான். ஸோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவனை இன்னைக்கே கோர்ட்ல ஆஜர்படுத்த போறோம்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட மெரினோட ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்குமே ஆண்டனியை பத்தி தெரியல, ஆனா அந்த ஆளு மெரினை லவ் பண்ணதுனால வந்த இஷ்யூல அவளை கொலை பண்ணதாட்ட சொல்லியிருக்காரு. இது எனக்கு சரியா படல, உனக்கு ரோனியோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்டுட்டு இப்போ அந்த ரோனியை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ போறாரு. நம்ம ஹீரோவும் அங்க போய் பாக்குறாரு. பார்த்தா ரோனியோட அம்மா இறந்து போயிருக்காங்க. அதுக்கான ஆராதனை எல்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அந்த மெரின் ஒரு ஸ்டாச்சு கடையில கஸ்டமைஸ் பண்ணி ஒரு ஸ்டாச்சுவை பர்த்டே கிஃப்டா பிரசன்ட் பண்ணணும்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஸ்டாச்சு இந்த ரோனியோட வீட்டுல இருக்கிறத பாக்குறாரு. அப்போ பர்த்டே கிஃப்ட்னு சொல்லி மெரின் அந்த ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்தது இந்த ரோனியோட அம்மாக்காக தான். இப்போ நம்ம ஹீரோவும் வெளியே வந்து ரோனி கிட்ட மெரின் மிஸ் ஆன அன்னைக்கு உன்னோட அம்மாவோட பர்த்டேவா இருந்தது தானே, அன்னைக்கு மெரின் இங்க வந்திருந்தாளான்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ரோனியும் இல்ல, ஒரு நாள் முன்னாடி அவளுக்கும் எனக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு, அந்த கோவத்துல அவ அம்மாவோட பர்த்டேக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்றான். ஸோ அதனால இவன் மேல நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ அவனோட அம்மாவோட ஃபோன் அங்கே இருக்கும், அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோ இப்போ வெளியே போறாரு. இப்போ அந்த ஃபோனோட நம்பரை கண்டுபிடிச்ச நம்ம ஹீரோவும் லாலுக்கு கால் பண்ணி நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்புவேன், மே 26 அந்த நம்பர்லேருந்து மெரினோட நம்பருக்கு ஏதாச்சும் காலோ மெசேஜோ போயிருக்கான்னு சொல்லி பார்த்து சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ அதெல்லாம் செக் பண்ணிட்டு லாலுவும் திரும்ப கூப்பிடுறான் நம்ம ஹீரோக்கு. அன்னைக்கு இந்த நம்பர்லேருந்து மெரினுக்கு எந்த காலும் வரலன்னு சொல்றான். மொத்தமா அன்னைக்கு இந்த நம்பர்லேருந்து 4 பேரை தான் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ரோனி ஜான், இன்னொன்று ஜார்ஜ் குன்னேல், மூணாவது ஜான்சி ஜார்ஜ், நாலாவது சாயங்காலம் 6 மணிக்கு அப்புறமா ஹன்னா பால் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அந்த ஹன்னா பாலோட நம்பர் ஒன்று எனக்கு சென்ட் பண்ணி தருவியான்னு சொல்லி கேட்குறான். ஸோ அதனால இப்போ லாலுவும் அந்த நம்பரை சென்ட் பண்ணி கொடுக்குறாரு. இந்த நம்பரை வாங்கி நம்ம ஹீரோ இப்போ ஹன்னா பாலுக்கு கால் பண்றாரு. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் ஹன்னா கிட்ட மெரின் மிஸ் ஆன அன்னைக்கு ஈவினிங் உனக்கு கால் பண்ணியிருந்தாலான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹன்னாவும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே ஆமா அன்னைக்கு அவ எனக்கு கால் பண்ணியிருந்தா, ஒரு மெடிசனை பத்தி கேட்கறதுக்காக தான் கால் பண்ணான்னு சொல்லி அந்த மெடிசனோட நேமையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. அந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து இந்த ரோனி கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அந்த ரோனியோட கார் டேஷ்போர்ட்ல இந்த டேப்லெட்டை பார்த்த மாதிரியான ஒரு ஞாபகம் அவருக்கு வருது. அதனால இப்ப நம்ம ஹீரோவும் நேரா அந்த சங்கர் கிட்ட போயிட்டு நாம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஆண்டனியை கோர்ட்ல ஆஜர்படுத்துறத ஒன்னு ஹோல்ட் பண்ண முடியுமா, அவனை ஆஜர்படுத்துறதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தங்களோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுத்துற முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப சங்கரும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா மெரினோடதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் மெரினோடது இல்ல, ரோனியோட அம்மாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸோ அதனால இப்ப இந்த சங்கரும் ரோனியோட அம்மாவோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான ஏற்பாடுகள் பண்றாரு. அது மட்டும் இல்லாம ரோனியோட வீடு ஃபுல்லாவே போலீஸ் சர்ச் பண்றாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்த ஒரு போலீஸும் அந்த ரோனியோட காரை செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாரு. அங்க போய் நம்ம ஹீரோவும் செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அந்த கார் டேஷ்போர்ட்ல இவர் பார்த்த அந்த மெடிசின் ஸ்ட்ரிப்பை காணோம். அதுக்கப்புறமா அந்த காரோட டிக்கியை ஓபன் பண்ணி உள்ள செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவும் சங்கரும் தனியா அந்த ரோனியை விசாரிக்கிறதுக்காக போறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் உன்னோட அம்மாவும் போயிட்டாங்க, மெரினும் போயிட்டாங்க, இப்ப நீ தனி ஆயிட்ட, அதே மாதிரி அவங்க 2 பேரையும் நீ தனியா தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்றாரு. மெரின் இறந்த அன்னைக்கு நீ அவளை பார்க்கலன்னு தானே சொன்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ரோனியும் ஆமா நான் உண்மையை தான் சொன்னேன், அவளுக்கு நான் கால் பண்ணவும் இல்லை, அவளை நான் பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அந்த ரோனியோட அம்மாக்கு கொடுத்த கிஃப்டை எடுத்து காட்டி
மெரின் அன்னைக்கு சர்ச்சுக்கு போனதுக்கு அப்புறமா நேரா உன்னோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அவ அங்க உன்னோட அம்மாக்கு கிஃப்டும் வாங்கிட்டு தான் வந்திருக்கா. அவ காணாம போய் இறந்த அன்னைக்கு தான் உன்னோட அம்மாவோட பர்த்டேவும். உடனே ரோனியும் எனக்கு அது தெரியல சார், ஒருவேளை நான் வீட்டுல இல்லாத நேரத்துல அவ வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த சங்கருங்கிறவரும் அவ உன்னோட வீட்டுக்கு வந்ததுக்கான ப்ரூஃப் எல்லாம் எங்க கிட்ட இருக்கு ரோனி. உன்னோட அம்மாவோட போன்ல இருந்து மெரின் அவளோட ஃப்ரெண்டான ஹன்னாக்கு 6 மணிக்கு கால் பண்ணிருக்கா. அவ அவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணது அந்த மெடிசனை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான். நீ உன்னோட அம்மாக்கு ஓவர் டோஸா கொடுத்துட்டு இருந்த அதே மெடிசன் தான். பயப்படாத, அதுக்கும் எங்க கிட்ட ப்ரூஃப் இருக்கு. உன் அம்மாவோட பாடியா போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த ரோனிங்கிறவனும் என்னோட அம்மாக்கு வயசாயிருச்சு சார், அவங்க அந்த கட்டிலே கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. அது என்னால தாங்கிக்கவே முடியல. அதனால தான் சார் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்ப மெரினை எதுக்காகடா கொலை பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு ரோனியும் மெரினை நான் உண்மையில எதுவுமே பண்ணல, அவ அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழறான். அந்த நேரத்துல ஒரு பங்கமான ட்விஸ்ட், அவ உன்னோட வீட்டுக்கு வந்ததுக்கும் அவளை நீ கொலை பண்ணதுக்குமான ப்ரூஃப் எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த ரோனியோட கார் டிக்கில சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அதுல நம்ம ஹீரோக்கு அந்த மெரினோட கம்மலோட உடைஞ்ச ஒரு பாதி கிடைச்சிருக்கும். இப்பதான் அந்த மெரினுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதையே காட்டுறாங்க. மெரின் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு நேரா இந்த ரோனியோட வீட்டுக்கு தான் அவங்க அம்மாக்கு பர்த்டேன்னு சொல்லி கிஃப்டும் வாங்கிட்டு வந்திருக்கா. வீட்டுக்குள்ள வந்த மெரினும் ரோனியோட அம்மாவை கூப்பிட்டு பாத்துருக்காங்க. அவங்க குளிச்சிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்ச மெரினும் நாம வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எடுத்து கபோர்ட்ல வைக்கிறதுக்காக போறாங்க. அந்த நேரத்துல மெரின் அந்த டேப்லெட்டை பார்த்திருக்காங்க. சோ அதனால இந்த டேப்லெட் எதுக்கானதுன்னு சொல்லி பாக்குறதுக்காக அவங்களோட போனை எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா மெரினோட போன் தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் பாத்தீங்களா. சோ அதனால அவங்களோட போனை விட்டுட்டு இந்த ரோனியோட அம்மாவோட போனை எடுத்து அவளோட ஃப்ரெண்டான ஹன்னா பாலுக்கு கால் பண்ணி இந்த டேப்லெட்டை பத்தி விசாரிச்சிருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு வித கன்ஃபியூஷன்லயே மெரின் நின்னுட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல ரோனி இப்ப வீட்டுக்குள்ள வரான். வீட்டுக்குள்ள வந்த ரோனி கிட்ட நம்ம மெரினும் இந்த டேப்லெட்டை நீ உன் அம்மாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கியான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனும் இது அம்மாக்கு ஒரு இஷ்யூ இருக்கு, அதுக்காக கொடுக்குற மருந்து அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம மெரினும் 60 வயசுல உன்னோட அம்மா இந்த மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த ரோனியும் அதுக்காக தான் கொடுக்குறேன், 4-5 மாசமா இந்த மெடிசனை கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனா இது வரைக்கும் எதுவும் ஆகல. சின்ன வயசுல இருந்தே அனாதை பையன், வந்து ஏறின பையன் அப்படின்னு சொல்லி பலவிதமான கேவலமான வார்த்தைகள் எல்லாத்தையுமே கேட்டிருக்கேன். இவங்களோட சொந்தக்காரங்க எல்லாருமே விஷங்கள் தான். நான் இது எதுக்காக பண்றேன்னா நம்ம 2 பேரும் சந்தோஷமா சமாதானமா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றேன்னு சொல்றான். உடனே நம்ம மெரினும் டேய் அது உன்னோட அம்மாடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும் எடுத்து வளர்த்துனா அவங்க என்னோட அம்மா ஆயிட முடியுமா, அவங்க அவங்களோட சொத்தை எல்லாத்தையுமே எனக்கு எழுதி வைப்பாங்கன்னு சொல்லி உனக்கு ஏதாச்சும் நம்பிக்கை இருக்கா, அவங்க இறந்த உடனே அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாரும் ஒன்னொன்னா இங்க வந்து நிப்பாங்க, இந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே என்னோட பேர்ல மாத்தி எழுதுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நான் பண்ணிட்டேன், அதனாலதான் இந்த மருந்தை கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி திமிரா சொல்றான். இதெல்லாம் கேட்ட மெரின் கோவத்துல அவனை ஒரு அரை அரைஞ்சிட்டு உன்னோட அம்மா சொந்த பையனை மாதிரி வளர்த்துனாங்க, நான் கண்டிப்பா இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல கரெக்டா இந்த ரோனியோட அம்மாவும் ரோனி மெரின் வந்திருந்தாலும் அவ சத்தம் கேட்டதே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ரோனியும் மெரினோட வாயை பொத்திட்டு இல்ல அம்மா அவ வரவே இல்லை அப்படின்னு சொல்றான். அவளோட சத்தம் வெளியே கேட்க கூடாதுன்னு சொல்லி அவளோட வாயை முக்கியம் சேர்த்து பொத்தி இருக்கான். அவளும் எவ்வளவோ ட்ரை பண்றா இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு, ஆனா அவளால முடியல. அந்த நேரத்துல இந்த ரோனி மெரினை தள்ளி விடுறான். அப்ப மெரினோட தலை சைட்ல இருந்த ஒரு கப்போர்ட்ல போயிடுச்சு, கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப ரோனியும் மெரினை எழுப்ப பாக்குறான், ஆனா மெரின் எந்த அசையுமே இல்லாம கிடக்குறா. சோ அதனால அவன் ரொம்பவே பயந்து போறான். இப்ப இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ரோனி நம்ம ஹீரோ கிட்டையும் சங்கர் கிட்டையும் சொல்லிட்டு அவளுக்கு திடீர்னு ஒரு ஆஸ்மா அட்டாக் வந்துருச்சு, அதுலதான் அவ இறந்து போயிட்டதா சொல்றான். உடனே சங்கரும் அதுக்கப்புறமா நீ என்ன பண்ணன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ரோனியும் நைட்டு நான் அவளோட பாடியை எடுத்துட்டு போய் ஏரியில போட்டேன், உண்மையாவே நான் ரொம்ப பயந்துட்டேன் சார், அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல இப்ப இந்த சங்கர் நம்ம ஹீரோ கிட்ட ரோனி சொல்றத கூட நாம நம்பலாம், ஏன்னா அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு, ஆனா இந்த ஆண்டனி அப்ப நம்ம ஹீரோவும் யாரை பாதுகாக்கிறதுக்காக சார் இந்த ஆண்டனி அந்த கொலையை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நாங்க ரோனியோடைய ஆண்டனியோடைய கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தோம், ஆனா அவங்க 2 பேர்கிட்டையும் எந்த கான்டாக்டுமே இல்ல. ஆனா மெரின் இறந்த அன்னைக்கு நைட்டு ரோனியோட போன்ல இருந்து ஒரு அவுட் கோயிங் கால் போயிருக்கு,
அதே மாதிரி ஆண்டனியோட ஃபோன்ல ஒரு இன்கமிங் காலும் வந்திருக்கு. அந்த 2 நம்பருமே சேமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த நம்பர் ஏது அப்படின்னு சொல்லி சங்கர் கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் அது போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல உள்ள ஒரு ரெக்கவரி போன்ல கிடந்த சிம் அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா அடுத்த சீன்ல இப்ப இந்த சங்கர் மெரின் ஜாயோட கேஸ இதுக்கு முன்னாடி நடத்தின சர்க்கிள் இன்ஸ்பெக்டரான பென்னி இருந்தார் இல்லையா, அவரை விசாரணைக்காக கூப்பிட்டிருக்காரு. அவர்கிட்ட இந்த சங்கரும் மெரின் ஜாயோட கேஸ்ல நாங்க குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், அந்த ரோனிங்கிற பையன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு இன்னும் ஒரு ப்ரூஃப் கிடைக்க வேண்டியது இருக்கு. ரோனிக்கு ஹெல்ப் பண்ணது ஆண்டனி, அந்த ஆண்டனிய ரோனி கிட்ட கனெக்ட் பண்ணது நம்ம டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த சங்கருங்கிறவரும் ஒரு போனை எடுத்து காட்டி, இது உங்களோட ஸ்டேஷன்ல ரெக்கவரி போனா இருந்தது, ரோனிக்கும் ஆண்டனிக்கும் மெரின் மிஸ் ஆன அன்னைக்கு இந்த போன்ல இருந்து தான் கால் போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பென்னியும் ஸ்டேஷன்ல உள்ள மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஸ்டோரேஜ் அக்சஸ் உண்டு, சோ அதனால யாரதா பண்ணிருக்கான்னு சொல்லி கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் இப்ப இந்த சங்கரும் அந்த ரெக்கவரி போனை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து அதை செக் பண்றதுக்காக சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த போனை ஸ்விட்ச் ஆன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அதுல கால் லாக் டீடைல்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே டிலீட் பண்ணிருக்காங்க. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அங்க வந்து, பென்னி சார் உங்களோட போன்ல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ இப்ப அவரும் அவரோட போன்ல ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணதும் இந்த ரெக்கவரி போன் நம்ம ஹீரோவோட கையில இருக்கும் பாத்தீங்களா, அதுல அது ஆட்டோமேட்டிக்காவே கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலா ஒரு ஹாட்ஸ்பாட்டை நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கனெக்ட் பண்ணியிருந்தா அது நெக்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும். அது நியூ டிவைஸா இருந்தா திரும்ப பாஸ்வேர்ட் கேட்கும். சோ இதை வச்சு நம்ம ஹீரோ இந்த பென்னிங்கிறவர் மேல சந்தேகப்படுறாரு. இப்பதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்டே நமக்கு காட்டுறாங்க. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த மெரினோட அப்பாவும் அம்மாவும் இந்த பென்னி கிட்ட அவங்களோட பொண்ணை காணலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டே இந்த ரோனிங்கிறவன் இந்த பென்னிங்கிறவருக்கு கால் பண்ணி ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிட்டேன், சோ அதனால இந்த பக்கம் உங்களுக்கு வர முடியுமான்னு சொல்லி கேக்குறான். அந்த நேரத்துல இந்த பென்னிங்கிறவரும் அவங்களோட ஸ்டேஷன்ல இருந்த ஸ்டோர் ரூமுக்கு போய் அந்த ரெக்கவரி போனை எடுத்து அதுல அவர் வச்சிருந்த வேற ஒரு சிம் கார்டை போட்டு அந்த போனை எடுத்துட்டு ரோனியோட வீட்டுக்கு போறாரு. அங்க போய் பார்த்த பென்னியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. டி என்னடா நீ பண்ணி வச்சிருக்க, இந்த பொண்ணோட அம்மா அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த பொண்ணை காணலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்கடா, இந்த மாதிரி நீ கேர்லெஸ்ஸா விஷயங்களை எல்லாம் டீல் பண்ண கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கு இந்த ரோனியும் அவ என் கண்ணத்துல பயங்கரமா அடிக்கிறா, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உன்னை பென்னியும் உன் அம்மாவை கொலை பண்றதுக்காக மருந்தை வாங்கி கொடுத்ததுதான், நீ பண்ற தப்பு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றதுன்னா நாளைக்கு நீ மாட்டினா நானும் சேர்ந்து தாண்டா மாட்டுவேன், கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அந்த நேரத்துல ரோனியும், சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார், எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ பென்னியும் மெரினோட பல்ஸை செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா மெரின் இன்னும் இறந்து போகல, அவங்களுக்கு பல்ஸ் இருக்கு. அங்க கட் பண்ணா இப்ப இந்த பென்னி ஆண்டனிய கூப்பிட்டு மெரினை ஏரியில வீசுறதுக்கான ஒரு வேலையை கொடுக்கறாரு. அந்த நேரத்துல இப்ப பென்னியும் ரோனி கிட்ட, நாளைக்கு காலையில ஏரியில இவளோட பாடி மேல வரும், மிஸ்ஸிங் கேஸ் என்னோட ஸ்டேஷன்ல இருக்கிறதுனால இந்த விஷயம் ஈஸியாவே முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா மெரினுக்கும் உனக்கும் அடிக்கடி சண்டை வரும் நீ சொன்ன இல்லையா, அதனால சூசைட் ஸ்டோரியை நம்ம உருவாக்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமும் இல்ல. இந்த விஷயம் எல்லாம் நியூஸ்ல வந்ததுக்கு அப்புறமா 2 நாட்கள் கழிச்சு அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போனதுக்கு காரணம் நீன்னு சொல்லி நான் உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுவேன், நீ ஒன்னும் பயப்படாத, நல்ல ஒரு வக்கீலோட வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியே போயிடலாம், அப்படி ஜாமீன்ல வெளியில வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆட்கள் மத்தியில இருந்து ஒதுங்கி நடந்துக்கோ, அதுக்கப்புறமா ஆட்கள் எல்லாமே அந்த விஷயத்தையே மறந்து போயிருவாங்க, சோ ஓகேவா, இந்த மாதிரியே ஒரு பிளான பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்னி சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு நைட்டு இந்த ரோனியோட காரில் இந்த மெரினோட டெட் பாடியை டிக்கியில் போட்டுட்டு இவங்க 3 பேரும், அதாவது ஆண்டனி, ரோனி, பென்னி, இவங்க 3 பேரும் மெரினோட பாடியை கொண்டு ஏரியில் வீசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பென்னிங்கிற போலீஸ்காரர் அவர் பிளான் பண்ண மாதிரி மற்ற எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இந்த பென்னி எதுக்காக ரோனிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோனியை எடுத்து வளர்த்துன அவனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரிலேட்டிவ் தான் இந்த பென்னி. ஸோ சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் அவர் ரோனிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அங்கே கட் பண்ணா இப்போ இவங்க 3 பேர் தான் குற்றவாளிங்கன்னு சொல்லி ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டும் போறாங்க. இப்போ மெரினோட அப்பா ஜாயும் என்னோட பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி நன்றி சொல்றாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.